இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, அப்பா, நான் பாடப்போகிற பாடல், கொடுக்க போகிற செய்தி எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தாங்க. மியூசிக் போடுற தம்பியும் கூட ஆசீர்வதிங்க ராஜா. ஆவியானவரே, எனக்கு நீங்கள் இருந்து எனக்கு மனசில் ஏவித்தாங்க, பொறுப்படுத்துக்கங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மகிமை உண்டாகட்டும். முதல்ல ஒரு பாடல். கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இங்கே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பெண்ணே, கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. ஆடும் மாலையும் உள்ளம் உடைந்தே தேடுகின்றார், உள்ளம் புதரும் ஆடும் மாலையும் உள்ளம் உடைந்தே தேடுகின்றார், சிற்றின்ப சேற்றினில் சிக்கி நின்றார், சாத்தான் வலையில் நீ சிறையாகினார், சிற்றின்ப சேற்றினில் சிக்கி நின்றார், சாத்தான் வலையில் நீ சிறையாகினார். காணாத ஆட்டின் பெண்ணே, வேண்டாம் என்று நீ கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தாய், சுத்த இதயம் வேண்டாம் என்று நீ கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தாய், யோனாவை போல நீ போனாயல்லவோ, இயேசு பரன்பாவை வெறுத்தாயல்லோ, யோனாவை போல நீ போனாயல்லோ, இயேசு பரன்பாவை வெறுத்தாயல்லோ. காணாத ஆட்டின் பெண்ணே, தொல்லைகள் வந்தோம், இயேசுவின் பாதை நீ விட்டோடா.
கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, இன்றே திரும்பி நீ வா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தலைப்பு என்னென்னா, ஐஸ்வர்யத்தின் தொடர்ச்சி. அன்றைக்கி ஐஸ்வர்யம் சொன்னேன்ல, அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல, ஐஸ்வர்யவன் எப்படிப்பட்டவன் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஐஸ்வர்யவன் ஞானம் உள்ளவன், ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாத. ஐஸ்வர்யம் உள்ளவன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாத, அப்படிலாம் நம்ம பார்த்தோம்ல. இப்போ என்னன்னா, ஐஸ்வர்யம் உள்ளவங்க எதை குறிச்சும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யம், எனக்கு நிறைய ஐஸ்வர்யம், எனக்கு நிறைய சொத்து, எனக்கு நிறைய வீடு வாசல், எனக்கு நிறைய மாட மாளிகள், எனக்கு நிறைய காரு பங்களா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். தனியாக உட்காந்து உங்களுக்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இதெல்லாம் எதுக்கு மக்கள் தெரியாமல் தான் இதை தேடி ஓடி அழிஞ்சு போகிறாங்க. பிரியமானவர்களே, நமக்கு இது தேவையில்ல. புரியுதா? அதான் என்ன, ஒரு லிமிட்டோட இருக்கட்டும். எதுனாலும் ஒரு லிமிட்டு போதும், மனுஷனுக்கு போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமே இருக்காது. என்ன, சாப்பிட்றதுலையும் சரி, எதுலையும் சரி, போதும் என்ற மனசு தான் கர்த்தர் விரும்புகிறாங்க. பிரியமானவர்களே, எரேமியா 17:11 அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் என்ன செய்வான்? முட்டையிட்டு அவையம் காத்து குஞ்சு பறிக்க முடியாத அந்த இதுக்கு கௌதாரிக்கு ஒப்பந்தமானு சொல்கிறாங்க. அப்போ அநியாயமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறது, அடுத்தவங்களை அடித்து பிடிச்சி கொலை பண்ணி கொள்ளை அடித்து அடுத்தவங்கள கொடுமை பண்ணி அடுத்தவங்க சொத்தை அபகரித்து அவங்க வீட்டை திருடி அப்புறம் பாலில் 1 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறது, இது அநியாயம் தானே. அப்புறம் அடுத்தவங்க தங்க நகை அங்கெல்லாம் கடையில் போய் கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் அநியாயம். இப்படி நீ அநியாயமாக நீ ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அநியாயமாய் வந்த திரவியம் ஒன்றுக்கு உதவாது. அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, அநியாயமாக நீ திரவியத்தை சம்பாதிக்கணும், அநியாயமாய் வந்த திரவியம் உனக்கு ஒன்றுக்கு உதவாது. நீதிமொழிகள் 11 தான் நினைக்கேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. புரியுதா? அதே மாதிரி நம்ம அநியாயமாக சம்பாதிச்சோன்னா அது ஒன்றுக்கு உதவாதம்மா. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு நம்ம அனுபவிச்சிருவோம் அதை. புரியுதா? அது நம்ம வேண்டாம், அது முடிவிலே நம்ம என்ன செய்யணும், முடிவிலே நம்மளை மூடனாக்கும். அது தேவையில்லை. புரியுதா? இன்னொரு இடத்துல என்னன்னா, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்ன, இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ நம்ம அநியாயமாக பண்ண அந்த சம்பாத்தியம் நமக்கு ஒன்றுக்கு உதாது. அதே இதில் மீகா 6:12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கொடுமை உள்ளவர்களாய் நிறைந்திருக்கிறார்கள், அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறவர்களும் பொய் பேசுகிறார்கள், அவர்கள் வாயில் உள்ள நாவு கபடம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்க்கில் அந்த மீகா 6:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐஸ்வர்யம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க கொடுமை உள்ளவங்களா இருப்பாங்க, அவங்க பொல்லாதவங்களா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவங்க ஒரு சிலர் நல்லா தான் இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லலை. அவங்க ஐஸ்வர்யம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, கொடுமையால் நிறைஞ்சிருப்பாங்க. முதல்ல ஐஸ்வர்யம், எப்படியாவது ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சிடணும், கொடுமை, யாரையாவது அடித்து பிடிச்சி கொடுமை பண்ணி அப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்காங்கல்ல, அவங்க கொடுமையால் நிறைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை நமக்கு தேவையும் இல்லை. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்குள்ள வாசமாக இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க,
பொய் பேசுகிறாங்க. அவங்க வாசமானா அவங்க கூட இருக்காங்க இல்லைம்மா, கொடுமை பண்ணுறவங்க கூட. நல்லவங்க கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நல்லது உங்களுக்கு கிடைக்கும். கெட்டவங்க கூட சேர்ந்தீங்கன்னா அவங்களுடைய செய்கைகள் நடத்தைகள் தானே உங்களுக்கு வரும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லவங்களோட நீங்கள் பழகுங்க, கெட்டவங்களோட சேராதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குடிக்கவங்களோட சேர்ந்தனா நீயும் குடிகாரனாக தான் மாறுவேன், விபச்சாரம் பண்ணுறவங்களோட சேர்ந்தனா நீயும் விபச்சாரமாக தான் மாறுவேன். ஆனால் நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல புத்தி வரணும் உங்களுக்கு. அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளை தேர்ந்தெடுங்க, துன்மார்க்கர்களோட சேராதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க பொய் பேசுகிறாங்க. அவங்க நாவலில் கபடம் இருக்குது. கபடம்னா என்ன? மாறி மாறி பேசுறது, சும்மா உள்ளதை மறைச்சிக்கிட்டு பொய் பேசுறது, அதான் கபடம். அதான் சொல்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. இன்னொரு இடத்துல இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கு 10:24 இயேசு சொல்கிறாங்க, இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது பாருங்கள். அதாவது இயேசு ஒரு மனுஷன் இயேசுகிட்ட வரான். அவன் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் வேணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு எல்லாம் சொல்கிறான். இயேசு சொல்கிறாங்க, நீ 10 கட்டளைகளை கடைப்பிடிச்சு நடக்கணும், விபச்சாரம், வேசித்தனம், அருவருப்பு பண்ணாத, எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் கடைப்பிடிக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்கிறாங்க, சரி உனக்குள்ளதை விற்று நீ பிச்சை கொடு ஏழைகளுக்குன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப மனசு வேதனை, அதனால் அவன் அப்படியே விட்டுட்டு போயிடுறாதான். இயேசு சொல்கிறாங்க, பாருப்பா, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எவ்வளோ நுழையிறது எவ்வளோ அரிதாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப கவலை, ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், சொத்துக்காரன் என்ன, அதனால் அவனுக்கு அதை விற்று கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. இப்போவும் அப்படி தானே இருக்காங்க ஐஸ்வர்யவான்கள். ஏழைங்க கூட மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஐஸ்வர்யம் உள்ளவங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஒரு பிச்சைக்காரி வந்தா பா பரவா, ஒரு ஏழ்மை நிலையில் வரவங்கள அப்படியே நம்ம அதட்டுவணும். ஆண்டவர் நம்மளை வச்சுருக்காங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்க, அவங்கள போப்பா பரவா அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். யோசிச்சு பாருங்க. இப்படி தான் ஐஸ்வர்யவான்கள் இப்படி இருக்காங்க, நடுத்தரமாக இருக்கவங்களும் இப்படி தான் இருக்காங்க, குடும்பம் பண்ணுறாங்க. யாசிக்க வர்றவங்களும் இப்படி தான் ஒரு மாதிரி இளக்காரமாக பண்ணுறாங்க. அதான் இயேசு சொல்கிறாங்க, இந்த ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றதை விட ஊசியின் காதில் கூட ஒட்டகம் நுழைஞ்சிரும். ஆனால் ஐஸ்வர்யவான் என்ன, ஆண்டவருக்குள்ளே வருது, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஐஸ்வர்யம் பெருசு இல்லை. இந்த ஐஸ்வர்யம் பாரு, நேற்று அந்த பொண்ணு டீச்சராக இருக்கா, நேற்று அவள் அப்படி புறப்பட்டு போனால் அவள் நான் திரும்ப வரல, மரணம், ஆக்சிடெண்ட்டு, கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். அவள் ஐஸ்வர்யம், அவள் சொத்து, அவள் வாங்கின சம்பளம், இது யாருக்கு போகும்? யோசிச்சு பாருங்கள். இப்படி தான் உனக்கு, எனக்கு, எல்லாருக்கும் இப்படி தான். நானும் அடுத்த நிமிஷம் போயிட்டேன்னா எங்கே போகும்? மனுஷங்க நகைக்கு, பணத்துக்கு, நிறைய பேர் அதுக்கு தான். ஏன்னா ஐஸ்வர்யந்தான் மனுஷங்க பெருசாக நினைக்காங்க, தாய் தகப்பனை பெருசாக நினைக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை பெருசாக நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஐஸ்வர்யம் தான் பெருசு. இந்த ஐஸ்வர்யம் நமக்கு இருந்து என்ன பிரயோஜனமா? எவ்வளவு நீ கோடிக்கணக்கான சொத்து வச்சாலும், எவ்வளவு காரு, எவ்வளவு பங்களா, எவ்வளோ ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தாலும் இயேசு உன் உள்ளத்தில் இல்லைன்னா நீ ஜீரோ. நானும் ஜீரோ தான். என் உள்ளத்தில் இயேசு இல்லைன்னா நானும் ஜீரோ தான். என் உள்ளத்தில் இயேசு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் உள்ளத்தில் இயேசு இல்லை, இருக்கணும். லூக்கா 16:19 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மகன், ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் உடுத்திருந்தான். அனுதினமும் சம்பீரமாய் சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மகன்மா, அவன் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளங்கன்னா நல்லா சாப்பிட்றான், என்ன அவனுக்கு எல்லாம் இருக்குது, நிலப்புலன்கள் இருக்குது, இரத்தாம்பரமாக உடுத்துறான், தினம் ஒரு உடுப்பு தான்,
என்ன, அப்புறம் சுகபோகமாக வாழ்கிறான். அவனுக்கு ஒரு குறைவு இல்லை. அவனுக்கு பசினா என்னன்னு தெரியல. அவன் ஏழைகளை அவன் ஆதரிக்கலை. அதே இதில் ஒரு ஏழை இருந்தான், அவன் லாசரு. அவன் அவன் அந்த ஐஸ்வர்யவான் மேஜையின் மேலே இருந்து விழக்கூடிய அந்த துணிக்கையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த லாசருவை வந்து நாய்கள் நக்கிட்டு. ஆனால் கடைசியில் லாசரும் மறிச்சு போயிட்டான், ஐஸ்வர்யவானும் மறிச்சிட்டான். லாசரு ஆபிரகாம் மடியில் இருக்கான், ஐஸ்வர்யவான் வந்து அந்த அக்கினி பாதாள நரகத்தில் அழிஞ்சிட்ருக்கான். உங்களுக்கு தெரியுதா? இது வந்து இயேசு வந்து உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் சொன்னாங்க. இயேசு உண்மையை சொன்னாங்கன்னா நடக்காதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. இது உண்மை சம்பவம் தான். இது சும்மா கட்டுக்கதைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, அந்த அக்கினி ஜுவாலையில் இருந்து ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், தகப்பனே, லாசரு விரல நுனியை நனைச்சி தண்ணியில் நனைச்சி ஒரு சொட்டு தண்ணியை என் நாக்கில் குளிர செய்யுங்களேன். ஏன்னா நான் வந்து இங்கே அக்கினியின் வேதனையில், அக்கினி ஜுவாலையின் இல்லை நான் வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்கிறான். ஆபிரகாம் சொல்கிறான், இல்லை, உனக்கும் எனக்கும் நீ இருக்கிறதுக்கும் நாங்கள் இருக்கிறதுக்கும் பெரிய பிளவு, இங்கேருந்து யாரும் வர முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், சரி இங்கேருந்து ஒரு என் சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்க, அவனை அனுப்புங்க, அப்பமாவது அவங்க மனம் திரும்பட்டும் அப்படின்னு அவன் வேதனைப்படுறான். ஆபிரகாம் சொல்கிறார், அப்படிலாம் இல்லை, அது மோசே தீர்க்கதரிசிகள்லாம் செவி கொடுக்கட்டும்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், இல்லை, இறந்தவங்க ஒருத்தர் போனால் ஒருவேளை மனம் திரும்புவாங்க. பிரியமானவங்களே, இந்த நிலை தான் இப்போ இந்த உலகத்தில் நமக்கு நடக்கு. என்ன, கோடிக்கணக்கான மக்கள் இங்கே பாருங்க, நோவா காலம், சோதோம் குமாரா காலம், இப்போ அந்த 800 கோடி மக்கள் இருக்கிறது. இப்போ இயேசு வந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னால் உள்ள மக்கள், இயேசு வந்து 2025 வருஷம் ஆகுதா, அதுக்கு அடுத்து உள்ள மக்கள் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள். அந்த நரகம், இந்த பாதாளம், இந்த அக்கினியில் கலந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த கோராகு, அபிரம், தாத்தான் அவங்க எல்லாத்தோடையும் அதாவது எல்லாம் அவங்க மனுஷங்க, அவங்க மனைவிமார்கள், அவங்க வீடு, மாளிகை, பூமியில் அதாவது பொருள்கள் அவ்வளவு பூமி 2ஆ பிளந்து அவங்கள முழுங்கி போட்டதே யோசிச்சு பாரு. அவங்க இப்பவும் அந்த நரகம் பாதாளத்தில் தான் அழிஞ்சிட்டு இருக்காங்க. இது உண்மை சம்பவம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. 800 கோடி மக்களை எப்படி இருக்கோம்? இப்போ ஆண்டவருடைய வருகை அடுத்த நாள் நாளைக்கு வந்தாலும் என்ன செய்வோம்? நம்ம உடனே பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவோமா? யோசிச்சு பாருங்கம்மா. அப்போது நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். நமக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நமக்கு பெருசு இல்லை, அழகு பெருசு இல்லை, அந்தஸ்து பெருசு இல்லை. உன்னை எல்லாரும் நிறமாக இருக்கா, நீ அழகாக இருக்க, நீ உன்னை சிவப்பாக இருக்க, நீ வந்து பர்சனாலிட்டியாக இருக்க, உன் ஆளுமை நல்லா இருக்குன்னு சொல்லி உன்னை யாரும் புகழ்ந்தாங்கன்னா அதில் நீங்கள் மயங்கிறாதீங்க. தற்புகழ்ச்சி கர்த்தருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, வேண்டாம் வேண்டாம், அதை விட்டுருங்க. ஐஸ்வர்யத்தை விட்டுருங்க. போதும், 2 பிள்ளையா 2 வீடு போதும். எத்தனை விழுந்து உங்களை மனுஷர்கள் மெச்சி உங்களுக்கு என்னம்மா பிரயோஜனம்? இயேசுல நம்மளை மெச்சி பரலோக ராஜ்யத்தில் அழைக்கணும். யோசிச்சு பாருங்க. என்ன யோசிச்சு பாருங்க. பேதுரு 2 பேதுரு 3:9 சொல்லப்பட்டிருக்கு, தாமதிக்கிறார் என்று சொல்கிறபடி கர்த்தர் வந்து தாமதிக்கிறான்னு சொல்லப்படி அவர் தாமதிக்கிறது இல்லை. அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எல்லாரும் மனம் திரும்பி ஒருவராவது கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்காங்க. எல்லாரும் நினைக்காங்க ஆண்டவருடைய வருகை இன்னும் காணும், என்ன ஆச்சோ இன்னும் வரல, ஆண்டவருடைய வருகை அப்படித்தானோ அவ்வளோதானோன்னு நினைக்காங்க. அவர் அதுக்காக தாமதிக்கல. பிரியமானவர்களே, துன்மார்க்கர்கள், ஐஸ்வர்யவான்கள், பாவத்தில் விழுந்து தண்ணீரை போல பருகிறவங்க, பாவிகள், அட்டூழியம், அகம்பாவம் பண்ணுறவங்க, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் செய்கிறவங்க எல்லாரும் மனம் திரும்பட்டும் அப்படின்னு நினச்சி தான் பிதா வந்து நமக்காக வருகையை கொஞ்சம் தாமதிக்காங்க. புரியுதா? அதனால் நீங்கள் ஆண்டவர் வரலன்ட்டு சும்மா கூட கொஞ்சம் பாவம் செஞ்சு அழிஞ்சு ஐஸ்வர்யத்தை தேடி கர்த்தரை தேடாமல் இருக்காதீங்க. அது பெரிய பாவம். அடுத்ததில் இன்னும் வந்து லூக்கா 18:23 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவன் அதிக ஐஸ்வர்யவானம் இருந்தபடியால்
இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்து ஓடிட்டான். நான் அப்போ சொன்னேன்ல, அந்த ஐஸ்வர்யவான், நீ வந்து விற்று பிச்சை கொடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை அவன் வந்து ஐயோ துக்கத்தோடு போனால அதுதான் சொல்கிறாங்க. அதிக ஐஸ்வர்யமாக இருந்து துக்கம் அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? உலகம் கர்த்தர் வந்து அழைக்கும் போது, மரண நேரம் நமக்கு வரும்போது, இல்லை இல்லை நான் கொஞ்சம் இன்னும் ஐஸ்வர்யத்தை நான் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன், கொஞ்சம் இன்னும் பாவத்தை அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்லவே முடியாது. கொஞ்சம் ஆண்டவரே கிருபையின் காலம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? மரணம் சம்பவிக்க ஆரம்பிச்சும் போது நம்ம கேட்க முடியாது. பிரியமானவங்களே, நீங்கள் படுக்கையில் இருந்தால் ஒருவேளை கேட்கலாம், ஒருவேளை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னா அதுவும் முடியாது. அதனால் படுக்கையில் இருக்கும்போதே ஆண்டவரை தேட பார்க்குறங்க. லூக்கா 8:24 என்ன சொல்லப்போனா, அவள் வந்து மிகுந்த துக்கமடைந்து, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது அப்படின்னு இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரோமர் வந்து 9:23 மகிமையின் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன் ஆண்டவர் வந்து நமக்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை தர்றாங்கம்மா. இயேசு வந்து மகிமையுள்ள தேவன். அவங்க அன்னைக்கு சாலமன் ராஜா காலத்தில் வந்து ஆலயம் முழுவதும் மகிமையால் நிறைவேறிட்டு, புரியுதா? மகிமை, கர்த்தர் வந்து மகிமை நிறைந்த தேவன். அதனால் அவங்கள தேடுறவங்களுக்கு அவங்க வந்து என்ன செய்வாங்க? மகிமையின் ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். ரோமர் 10:12 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அப்புறம் வந்து வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் வந்து தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பற்றி, ஆண்டவர் வந்து நமக்கு ஐஸ்வர்ய சம்மனராக இருக்காங்கம்மா. கர்த்தரை தொழுது கொள்கிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்மன்னா அதை வர்ணிக்க முடியாது. அங்கே பொண்ணு இருக்கும், வெள்ளி இருக்கும், அப்புறம் வந்து ஏன்னா பரலோகத்தில் அந்த ரோடு, சாலை, தெரு எல்லாமே பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அங்கே மதில்கள்லாம் பொண்ணாக இருக்குது, நமக்கு கட்டப்பட்ட வீடுகள்லாம் பொண்ணு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க? கர்த்தர் ஐஸ்வர்ய சம்மன்னர். நீங்கள் ஏதோ ஒரு கிலோ தங்கமோ 1/2 கிலோ தங்கமோ வச்சுட்டு பெரிய ஐஸ்வர்யமானு பெருசாக புத்திக்கிட்டு அலையிறாங்க உலகத்தில். கர்த்தர் வந்து ஐஸ்வர்ய சம்மன்னர். அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் தருவாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் தேவனை நாங்கள் தேடணும், எங்கள் ஏசப்பா உங்களை நாங்கள் தேடணும், எங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்ய சம்மன்னராக மாறணும். என்னது நமக்கு என்ன ஐஸ்வர்யம்? நம்ம வந்து இயேசுவை மேலே ஏற்றுக்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். ஏன்னா பரிசுத்த ஆவி அபிஷேகம் எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கெல்லாம் அபிஷேகம் கிடைக்கும் போது எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில டீச்சர் சொன்னாங்க, திரவியம் நாங்கள் கூட இவ்வளோ நாளாவது நாங்கள் வேலைக்கு வந்து இன்னும் எங்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னாங்க. நான் அபிஷேகம் கிடைச்சது எல்லாருக்கும் சொன்னேன். அப்போ அப்படி சொன்னாங்க, அது மாதிரி அபிஷேகம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, கிடைச்சிரும், ஆனால் நீங்கள் அதுக்கு காத்திருக்கணும். அதனால் நம்ம காத்திருக்கணுமா, காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ கிடைக்கும். உபாசம் இருந்து பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவரை தேடி நமக்கு என்ன ஐஸ்வர்யம் இப்போ வேணும்? மலை பரிசுத்தாவி வேணும். அது ஒரு நல்ல பெரிய ஈவு, பரம ஈவு. அப்புறம் வந்து ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் வேணும். அப்புறம் வந்து வேதம் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல கிருபை வேணும். குறைஞ்சது ஒரு 3 முறையாவது வேதம் வாசிக்கணும். அப்புறம் ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை வேணும். என்ன, அப்புறம் ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும். ஏனோக்கு, நோவா, அப்புறம் வந்து இந்த எலியா, அப்புறம் மோசே, அவங்களாம் ஆண்டவரோட சஞ்சரிச்சாங்கல்ல, யோபு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நமக்கு வேணும். இதுதான் நமக்கு ஐஸ்வர்ய சம்மனராக நம்ம மாற்றுவாங்க கர்த்தர். இதுதான் நமக்கு பெரிய ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் கிடைச்சாதான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், எல்லாம் நமக்கு தருவாங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை, கனம், வல்லமை உண்டாகட்டும். ஜெபம். இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நான் பாடின பாடல் செய்திலாம் அந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்.
எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே இவங்க உணர்ந்து கொள்ளட்டும். வெறும் பணம் பதவி இதிலே இவங்க உழண்டு அவங்க நாட்களை கழிச்சிடக்கூடாதப்பா. எல்லாரும் மனம் திரும்பட்டும். ஐஸ்வர்யம் பெருசுன்னு நமக்கு நினைக்கக்கூடாது தகப்பனே. அப்பா, இந்த தொலைக்காட்சியை பார்க்குறவங்க பார்க்காதவங்க எல்லாரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, நான் எப்படி தொடர்ந்து நான் இருந்து 2.5 மணி நேரம் நான் பேசுவேன்னு நினச்சேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு நீங்கள் பலன கிருபையை தந்தீங்க. நான் நன்றி சொல்கிறேன். நான் மரண பரியந்த உங்களுக்கு நான் நன்றியறிதல் உள்ளவளாக நான் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை நீங்கள் தரணும். மாத்திரமல்ல, இந்த தொலைக்காட்சியை பார்க்குற கேட்குற எல்லா மக்களையும் கண்ணை நோக்கி பாருங்கள். கைவலி, கழுத்து வலி, முட்டு வலி, மூட்டு வலி, சுகர், ப்ரெஷர், எல்லா வியாதியிலேருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. பிளட் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர், லிவர் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கிட்னியில் இருக்கக்கூடிய கேன்சர், ஆண்டவரே மர்ம காய்ச்சல், மர்ம நோயிலேருந்து விடுதலையை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, என்னை மக்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நான் என் உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு நான் ஊழியம் செய்யணும். இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை நான் விடக்கூடாது. இன்னும் நான் யார் யார் எங்கே கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் போய் செய்தி கொடுக்கணும். எனக்கு அப்படி ஒரு தாகம் இருக்குப்பா. ஆண்டவரே, இப்போ எனக்கு டைம் இருக்கிறதுனால எனக்கு தாகம் இருக்குது. அதே மாதிரி இதை கேட்குற வாலிப ஆண்கள், பெண்கள், சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும். ஊழியக்கார பிள்ளைலாம் நீங்கள் எடுத்து நடத்துங்க. எல்லாரும் மனந்திரும்பட்டும். ஒருவராது கெட்டு போதமுடைய சித்தம் இல்லை. ஆண்டவரை எல்லாரும் நன்மை செய்யட்டும் தகப்பனே. பொறுப்படுத்துக்கங்கப்பா. மீதியான நேரம் முழுதையும் பொறுப்படுத்துக்கங்க. குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம் நிலவட்டும். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. எல்லாரும் எந்த ஒரு ஆபத்துகளுக்கும் மோச நாசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியான நேரம் முழுதையும் பொறுப்படுத்துக்கங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. என் ஃபோன் நம்பரை குறிச்சுக்கங்க, 9487549354.